எவ்ரிஒன் இன்னைக்கு வந்து பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசும்பொழுது எழுதும் பொழுதோ நம்ம எப்படி ப்ரிப்போஷனை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் அது அமைகிறது. ஸோ உண்மையிலே இதில் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ இன் அப்படின்றப்ப நமக்கு தெரியும் உள்ளே, சரிங்களா, ஒரு இடத்தில், அந்த மாதிரி நிறைய ஒரு இடத்தில் அது ஒரு உள்ளே செல்றது, இந்த மாதிரி நிறைய சென்ஸில் யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மை ஃப்ரெண்ட் இஸ் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளார அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த கான்டெக்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஐ ஃபோன்ட் ஹர் லாஸ்ட் நைட் ஹி வாஸ் நாட் இன் அப்படின்னா அந்த இடத்துல அட்டன் பண்ணல, அங்கே இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சென்ஸில் யூஸ் பண்ணுறோம். மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர் அப்படின்னு சொல்கிறேன். தட்ஸ் கரெக்ட். அந்த மாதிரி ஒரு மந்த்தில் என்னோட பர்த்டே வருது. ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி வேறு என்னென்ன இதில் தான் இன் யூஸ் பண்ணோம்னா, ஐ வேக் அப் இன் த மார்னிங், in the evening, I meet you in the evening, in the morning, in the evening, சரிங்களா, in the night. அது மாதிரி சீசன் சொல்கிறோம்ல, சம்மர், ஐ in the summer, in the winter, autumn, spring season, in the spring season, இந்த மாதிரி இடத்துல இன் யூஸ் பண்ணணும். ஸோ we have to keep it in mind, we never and ever forget it. அடுத்தது I will finish the work in 10 minutes அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரு பாஸ், ஹே பாஸ், what happened, did you finish the work or not அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க் இன் 10 minutes அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த இன் 10 minutes அந்த இடத்துல ஒர்க்கை சொல்லும்போது என்னென்னா எண்ட் ஆஃப் த 10 minutes இருக்கலாம், கரெக்டாக 10 நிமிஷம், அதெல்லாம் ஆஃப்டர் 10 minutes, தட் இஸ் த சென்ஸ். இப்போ இதே சேம் சென்டென்ஸை சார் ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க் வித்தின் 10 minutes அப்படின்னு சொல்கிறேன்னா பிஃபோர் த டைம்னு அர்த்தம். பிஃபோர் 10 minutesக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இன் வித்தின், இதுக்கு தான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, டிட் யூ டைப் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஐ வில் டைப், இல்லைன்னா ஐ வில் டைப் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் இன் 2 hours அப்படின்னா ஒரு 2 hours கரெக்டாக 2 hours முடிகிறப்போ முடிச்சிருவேன், இல்லைனா அதுக்கப்புறம். ஸோ தட் இஸ் த சென்ஸ். இதே வந்து ஐ வில் கம்ப்ளீட் த டாக்குமெண்ட்ஸ், ஐ வில் டைப் த டாக்குமெண்ட்ஸ் வித்தின் 2 hours அப்படின்னா அந்த 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிருவேன் அப்படின்றது தான் சென்ஸு. ஸோ வி ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட், ஓகேங்களா. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இன்னும் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எ விமன் இன் எல்லோ அட்டையர் இஸ் மை ஃபீமேல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒருத்தன். ஸோ தட்ஸ் கரெக்ட். அந்த ஆடை அணிந்திருக்கு, எந்த ஆடையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சொல்லலாம். இப்போ ஒருத்தர் ஏஜை பற்றி சொல்ல, ஹீ இஸ் இன் ஹிஸ் மிட் 40s, 40க்கு 50 கிடையாது, நான் 45, 44, 45 அந்த ஏஜில் இருக்கிறாங்கன்னா ஹீ இஸ் இன் ஹிஸ் மிட் 40s அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. தேர் ஆர் 31 days இன் ஜான்வரி, மாதத்தில் எத்தனை நாட்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு மொழியில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஹீ இஸ் டாக்கிங் இன் இட்டாலியன், ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.